அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமியம் மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயினா என்ன டைரக்ஷன் இருக்குது பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு லாஸே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ட்ரேட் கிடைச்சா மட்டும் தான் நீங்க எடுக்கணும். இல்லையா எடுக்கவே என்ட்ரி எடுக்க வேண்டாம், ஹோல்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறோம். நாம இதை மேக்ஸ் அடிப்படையில் கொடுக்குறோம், மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் கொடுக்குறோம். ஒரு வேலையை மட்டும்தான் இதில் கொடுக்குறோம். ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்குங்க. அது எங்கே போனால் என்ன செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியணும். எதுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக மட்டுமே. மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை போடுவாங்க. மார்க்கெட்டுக்கு 25,800 போயிடும். அது போகலாம், என்னைக்கு போகும், அதுக்குள்ள ப்ரீமியம் என்ன ஆகும், அதெல்லாம் நம்பி ட்ரேட் எடுக்க முடியாது. இன்ட்ராடே ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட முடிச்சிடணும், பொசிஷன் ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா? அப்போ நான் கொடுக்கறது இந்த ஸ்ட்ரைக்கு தானே கொடுக்குறேன்ல, எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். இதை வச்சுலாம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம், ஆனால் இதுபடி நடக்கும். அப்போ நீங்க சிந்திச்சு அதை சார்ந்து உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓனாவே படிக்கலாம், நீங்களே கிரியேட் பண்ணலாம் நிறைய உங்களால. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மைன்னு இருக்கு. அதை வைத்து உங்களால நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி ஒரு மேக்ஸ் இதுவே நீங்களே உருவாக்கவும் முடியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,500 புட்டு 68 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா சஸ்டெயின் ஆனா மார்க்கெட்டு கீழே இறங்கும். பிலோ சஸ்டெயின் ஆனா 25,500 புட்டு 68 ரூபீஸ் பிலோ சஸ்டெயின், மார்க்கெட் வில் கோ அப். ஓகேங்களா? அப்போ 25,500 புட்டு 68 வரும் பொழுது நீங்க டிசிஷன் எடுத்துக்கணும். அங்க வராம போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அடுத்த வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது, யூடியூப்ல நான் கொடுக்கல. அது மட்டுமல்ல, அது 68க்கு மேல போனாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன். கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன். அப்போ அது ஏன் எங்க 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், அதுக்கு சட்டன் ரூல். யாரை எந்த ஸ்ட்ரைக்கை பார்க்கணும், எந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் பண்ணணும், என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட், எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். அப்பதான் ட்ரேட் பண்ணணும். இப்போ யூடியூப்ல பப்ளிக்கா நான் இதை சொல்றேன், இதெல்லாம் நம்ப கூடாது. நீங்க ஆராயணும் உங்க டெக்னிக்கல் கூட. இது ஓகே, இது நல்லா இருக்கு, இது நல்லா ஒர்க் ஆகுது, தினமும் பாக்குறோம். இப்ப நம்ம டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆகுது. நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் செக்ஷன் அதெல்லாம் பார்ப்பீங்க, நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்லை. அப்ப அதெல்லாம் இதுல ஒர்க் ஆகும் பொழுது ஓகே, இதை பயன்படுத்தினா சரியா இருக்கும், ஆராய்ந்து பார்த்ததுல நல்லா இருக்கு அப்படின்னா தான் பயன்படுத்தணும், இல்லையா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பப்ளிக் டொமைன் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதை வச்சா என்னைக்கு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க, நீங்க ஆராய்ந்து தான் எதையும் செயல்படுத்தணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.